வேற எந்த ஊரை எந்த காரணங்களின் அடிப்படையில் ஃபுட் சிட்டி என்று நீங்கள் சார் மதுரை. இப்போ காலையில் நம்ம டீ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் டீ சாப்பிட்டீங்கன்னா காலையில் அப்பத்தில் ஆரம்பித்து வடையை ஒரு 20 வெரைட்டி போடுறாங்க சார். வெங்காய வடை, முட்டை போண்டா, மிளகா பஜ்ஜி, நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் சார். நம்மளே சில நேரங்களில் இது என்ன வடை, தவளை வடைன்னு ஒன்று போடுவாங்க, கீரை வடைன்னு ஒன்று போடுவாங்க, அதுலேயே மல்லி வடைன்னு ஒன்று போடுவாங்க, உளுந்த வடை போடுவாங்க, உளுந்த வடையில் மிளகு நிறையா போட்டு மிளகு வடைன்னு ஒன்று போடுவாங்க. ஒரு 25 வெரைட்டி போடுவாங்க சார் காலையில். வடையே 25 வெரைட்டி. சரின்னு காலையில் டிஃபன் நாங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட போனீங்கன்னா சைவம் சூப்பராக இருக்கும் சார். 11 மணிக்கு மேலே வெயில் ஏறுதா, நேராக போய் ஜிகர்தண்டா சாப்பிட்ருவோம். 12 மணிக்கு பசிக்குதா, அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா எல்லா கடையிலுமே அங்கே ஃபுல்லாமே கறி அடுப்பு தான். தோசைக்கல் இருக்கும், தோசைக்கல் கீழே கறி எரியும், மேலே ஆட்டுக்கறி அவியும். இப்போ நான் போய் ஒரு 2 பரோட்டா பிச்சு போட்டு உட்காரேன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு ஊற்ற சொன்னால் சப்ளையர் வந்து ஒரு தட்டில் ஒரு ஆடை உரிச்சு போட்டு அவிச்சு வச்சுருப்பார். தலைக்கறி, குடல், மூளை, இதில் இருக்க எல்லா ஸ்பேர் ஸ்பாட்ஸுமே அதில் இருக்கும். என்ன வைக்க, சரிங்க குடல் வைங்க. அந்த குடல் வர்றதுக்குள்ளே நான் ஒரு பரோட்டா சாப்பிட்ருப்பேன், இன்னொரு பரோட்டாக்கு அந்த குடல் வந்துடும். இந்த இன்னொரு பரோட்டாவும் அந்த அரை குடலும் சாப்பிட்டோன்னா மிச்சம் அரை குடல் அனாமத்தாக இருக்கும். சரி நான் அதுக்கு ஒரு தோசையை சொல்லுவான்னு ஒரு தோசையை சொல்லுவேன். தோசையை சொல்லிவிட்டு இந்த அரை குடலும் இந்த ஒரு பாதி தோசையை சாப்பிட்டு முடிச்சோடனே அரை தோசை அனாதையாக இருக்கும். அதுக்கு வேற சொல்லணும். அப்புறம் சப்ளையர், அண்ணே என்னண்ணே அண்ணே ஆஃப் ஆயில் சொல்லவா, சரிண்ணே ஆஃப் ஆயில் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அப்போது அதை மத்தியானம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கிட்ட நெல்பேட்டை பக்கம் போனோன்னா பிரியாணி நல்லாயிருக்கும். சரி ரைட், அப்படியே காலவாசல் பைபாஸ்குள்ளே போனோன்னு வைங்களேன், 10 ரூபாய்க்கு பானிபூரி ஆரம்பிச்சு ஒவ்வொரு கடையாக ரேட்டு கொடுக்கும் சார். 10 ரூபாய்க்கு பானிபூரி வச்சுருப்பாங்க, 20 ரூபாய்க்கு முட்டை பாயா போடுவாங்க, அங்கே போனால் 30 ரூபாய்க்கு 65 போடுவாங்க, 40 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமை பொறிச்சு கொடுக்குறாங்க சார். எல்லா ஊர்லேயும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலே ஒரு ஊருன்னா அது மதுரை தான்.